ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சுமித்ரா விலாக். நம்ம இன்றைக்கி செய்யக்கூடிய டிஷ் பார்த்திங்கன்னா கனவா மீன் தொக்கு. கனவா மீன் தொக்கு எப்படி செய்யலான்ட்டு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு அதுக்கு தேவையான பொருட்கள்: 1/2 கிலோ அளவுக்கு கனவா மீன் எடுத்து வச்சுருக்கேன். அதை நல்லா க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கு இப்போ 2 பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு அரைச்சி வச்சுருக்கேன். இப்போ 2 கொத்து கருவேப்பிலை, 1/2 டீஸ்பூன் காஷ்மீர் மிளகாய்த்தூள், சீரகத்தூள், மல்லித்தூள் 1 டீஸ்பூன், மிளகுத்தூள் 1/4 டீஸ்பூன், கரம் மசாலா, சில்லி பவுடர் 1 டீஸ்பூன், 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள் எடுத்து வச்சுருக்கேன். இதான் அதுக்கு தேவையான பொருட்கள். ஃபஸ்ட்டு கடாய் வச்சுட்டு, கடாய் நல்லா ஹீட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம எண்ணெய் ஊற்றிக்கலாம். நான் மீன் பொரிச்ச எண்ணெய் இருந்தது, அதையே யூஸ் பண்ணிக்கிறேன். இப்போ எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சு. இப்போ நான் பெருஞ்சீரகம் போட்டுக்கிறேன். நல்லா பொரிஞ்சிடுச்சு. இப்போ கருவேப்பிலை போட்டுக்கலாம். இப்போ பொடியாக நட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம் போட்டுக்கலாம். 2 வெங்காயம். எப்பயுமே இதுக்கு வெங்காயம் நல்லா கூட போட்டால் நல்லாயிருக்கும். ஸோ எக்ஸஸாக ஆட் பண்ணால் நல்லாயிருக்கும். இப்போ நல்லா வதக்கிட்டு கண்ணாடி பதம் அளவுக்கு வரணும். இந்த அளவுக்கு வந்தவுடனே நம்ம தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். 1 தக்காளி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ உப்பு, நான் தக்காளி வெங்காயம் நல்லா இன்னும் வதங்கிறதுக்காக உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். எப்பயுமே நம்ம வதக்கிறப்போ உப்பு ஆட் பண்ணால் நல்லா சீக்கிரம் வதங்கும். இப்போது 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கலாம். இப்போ மசாலா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கியாச்சு. இப்போ நம்ம மசாலாலாம் ஆட் பண்ணிக்கலாம். 1/2 டீஸ்பூன் காஷ்மீர் மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் தனியாத்தூள், 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா, 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1 டீஸ்பூன் மல்லித்தூள் போட்டுக்கலாம். இப்போ 1/4 டீஸ்பூன் சீரகத்தூள் போட்டுக்கலாம். இப்போ நல்லா அந்த மசாலாவுக்கு பச்சை வாசனை நல்லா போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். அடி பிடிக்குது, நல்லா கிளறி விட்டு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்க கனவா மீன் போட்டுக்கலாம். இப்போ மசாலாவும் கனவா மீனும் நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ண உடனே நம்ம மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் அளவுக்கு நல்லா மூடி போட்டு வேக வச்சுக்கலாம். நம்ம தண்ணி எதுவும் ஆட் பண்ண தேவையில்ல. ஸோ அதில் இருக்க தண்ணியே போதும் வேகிறதுக்கு. அதில் இருக்க தண்ணியிலே வெந்துடும் கனவா மீன். நம்ம தண்ணி எதுவும் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ண தேவையில்ல. இப்போ எந்த அளவுக்கு வெந்திருக்கு பாருங்கள். நான் தண்ணியே எதுவுமே ஆட் பண்ணவே இல்லை. ஸோ அதில் இருக்க தண்ணியிலே வெந்துடுச்சு. இன்னும் கொஞ்சம் நேரம் அந்த தண்ணியெலாம் நல்லா ட்ரை ஆகட்டும். ஸோ இந்த அளவுக்கு நல்லா ட்ரை ஆனோன்னா நமக்கு தொக்கு ரெடி ஆகிடுச்சு. மீனும் நல்லா வெந்துடுச்சு. இந்த டைமில் நம்ம மிளகுத்தூள் போட்டுக்கலாம். இப்போ மிளகுத்தூள் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ லாஸ்ட்டாக கொத்தமல்லி தழை போட்டு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ நமக்கு ஒரு சூப்பரான கனவா தொக்கு ரெடி ஆகிடுச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு சூப்பரான ஹெல்த்தியான ரொம்ப டேஸ்டான கனவா மீன் தொக்கு எப்படி செய்வதுன்னு பார்த்தோம். இதேமாரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ. ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள்.